ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஃபிஎல் தமிழ். நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் அசாசின். இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹனிபல் தான். வணக்கம் ஹனிபல். வணக்கம் ஐயா. வணக்கம். அப்புறம் வாங்க, போன வாரம் சேஞ்சஸ் நடந்தது ஏதாச்சும் உருப்படியாக நடந்துச்சா இல்லை சொதப்புனுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என் டீம்லேருந்து ஆரம்பிப்போம். பரவாயில்ல, போன முதல்ல ஏன் நம்ம வந்து இந்த வாரம் இந்த வாரத்தோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருந்து ஆரம்பிக்க பாயிண்ட்ஸ் கூடாது? டேபிளா? ஓகே. நம்ம நான் டீமோட ஏன் அப்படி சொல்றேன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இருங்க, பாயிண்ட்ஸ் டேபிள் எங்கடா? ஏங்க அந்த அந்த டேபிள் இல்லைங்க. ஆ நம்ம வந்து விளையாடுறோம்ல, ஃபேண்டசி ஓ, லீக் நம்ம விளையாடுறோம்ல. ஃபேண்டசி அதுல லீக்ல யார் முதல்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம 2 லீக் ஆடுறோம், ஆனால் இதுதான் மேஜர் லீக்னு நினைக்கிறேன். இங்க கரெக்டா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்ல வந்துட்டு ஓஹோ, இதுக்குத்தானா 84 பாயிண்ட்? மெட்டேட்டா அவங்கள ம், எங்கேயோ தூக்கி கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாப்ல. நான் வந்து ஒரு எத்தனை கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 ஒரு 7 லீக்ல வந்து பிரைவேட் லீக்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். 7 ம் லீக்லயும் நான் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஆனால் இதில் மட்டும் நீங்கள் ஃபேண்டசி சாம்பியனில் மட்டும் 11. ஓ, இது இதுவா? அது என்னன்னே தெரியல. நமக்கு பாயிண்டே வரமாட்டேனுது. அது அந்த இது 7 லீக்லையும் நீ ஹெட் தான் டு ஹெட் ஃபஸ்ட்டு. லீக். என்ன பண்ணுற? கேப்ரியல் 12, மெட்டேட்டா 17, ஹாலண்ட் 24, சாக்கா 7. இது தான் மட்டேட்டா பாயிண்ட் தான் அடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. ஆமாம், மெட்டேட்டா கேப்டன் அப்புறம் தான் இன்னும் அடிச்சு தூக்கிட்டு போயிருந்திருக்கான். ம். ம். மட்டேட்டா, ஒல்டமாடா ஃப்ரண்ட்ல எல்லாரும் கோலு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சாக்கா பெப்பு கோலு. 2, டுப்ராக்கோ ஆமா, 3. டுப்ராகா உள்ள போட்டிருந்திருக்கலாம். ஆனால் நான் தான் சொன்னேன்ல, எம்பும் எடுத்திருந்தா இன்னும் அவன் ஒரு கோலு. சமத்தையாக ஆடிட்டு இருக்கான் அவனும். அந்த டீம்லேயே ஒரு போய் ஆடிட்டு இருக்காது அவன் மட்டும்தான். ம். அவன் நல்லா ஆடினாங்களா போன வாரம்? ஆ இந்த டீம்ல எல்லாருமே நல்லா ஆடினாங்க. போன வாரம் வந்து ஹிஸ்ட்ரி இஸ் நெவர் ரிப்பீட் ஹிம்செல்ஃப் அப்படிங்கிற ப்ரூவ் பண்ணிட்டாங்க. 2-1. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள், ஒரு மேன்செஸ்டர் யுனைட்டட் ஃபேனாக இருந்துட்டு. நல்ல மேட்ச். ம். அதாவது ஒரு ஒரு கிரிப்பிங்லேயே போயிட்டு இருந்துச்சு. அதாவது யுனைட்டட் வந்து ரொம்பலாம் ஒன்றும் டாமினேட் பண்ணலை, அதை ஒத்துக்க தான் செய்யணும். ம். அவங்க வந்துட்டு எங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுவோன்ற மாதிரி ஆடினாங்க. ம். பட் எனக்கு எனக்கு வந்து மேட்ச் எல்லாம் விட மேட்சுக்கு அப்புறம் வந்து நம்ம ஆர்னே ஸ்லாட்டுக்கு வந்து அழுதது தான் வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ம். உட்காந்து வரைய வைப்பாரி, லோ பிளாக் ஆடுறாங்க, லாங் பால் ஆடுறாங்கன்ட்டு. ம். இவங்க நியூ கேஸ்டலோட 10 மேன் ஆடுறப்ப இவங்க அப்படி தான் ஆடினாங்க. ம். இவங்களுக்கு வந்து தேவைப்படுறப்போ இவங்க வந்துட்டு லோ பிளாக் போய்ப்பாங்க, அடிப்பாங்க. ம். அடுத்த டீம் ஆடினா கம்ப்ளைண்ட்டு. ஆமாம். நாங்கள் ஆடலாம், நீங்கள் ஆடக்கூடாது. இல்லை, இதில் வேற நாங்கள் வந்து செஸ்கோ வந்து 3 கேமாக மானிட்டர் பண்ணிட்டு இருந்தோம். ஆ. திடீர்னு பார்த்தா இவங்க செஸ்கோவே ஆட வைக்கல. அது எங்க இஷ்டம்டா, நாங்கள் யாரை வேணாலும் ஆட வைப்போம்டா, அதுதான்டா டாக்டிக்ஸு. நீ வந்து வீட்டில் உட்காந்து செஸ்கோவுக்கு பிளான் பண்ணிட்டு வருவேன், நாங்கள் வந்து செஸ்கோவை ஆட வைக்கணுமா அதுக்கு? நாங்களே அவ்வளோ பிளான் என்னடா போட்டிருக்க பேசுற? மாட்டோம். நீ ஏன்டா அவ்வளோ பிளான் பண்ணுறீங்க? இவர் வந்து வீட்ல இருந்து பிளான் போட்டு வருவாராம், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டீம் வச்சு ஆடணுமா. சரி, ரைட்டு. ஓகே, போன வீக்கு பரவாயில்ல. ஆனால் என்ன, நிறைய பேர் இந்த இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் கேம் ஆர்சனலோடன்னு தெரியாமல் நிறைய பேர் மெட்டட்டா உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸ்கோர் பண்றானே, அதுதானே விஷயம். ஸ்கோர் ஆனா ஆனா பண்ணுறான், ஆனால் ஆர்சனல் ரொம்ப வந்து நாள் கழிச்சு இப்போ ஆர்சனல் தானே வந்து ஸ்கோர் பண்ணுறான். இல்ல இல்ல, இன்னொரு விஷயம் இருக்குது. ஆர்சனல் வந்து இவ்வளோ நாள்ல வந்துட்டு இத்தனை கேம், என்ன 8 கேமா, 8 கேம்ல 2 கோலோ 3 கோலோ தான் கன்சீட் கன்சிடர் பண்ணியிருக்கானுங்க. பண்ணியிருக்காங்க. எத்தனை க்ளீன் ஷீட் ம். இவனுக்கு? க்ளீன் ஷீட்டை பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். எத்தனை? 1 2 2 தான். 2 மேட்ச். அதாவது ரெண்டுமே பெரிய பெரிய டீமோட. ஒன்று இது சிட்டியோட, இன்னொன்று லிவர்பூலோட. ரெண்டுமே பெரிய டீமுங்கிறதுனால இருக்குது. ஆனால் கிறிஸ்டல் பேலஸோட எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரில. ஏன்னா இதில் யூசிஎல்லில் நடந்தது உங்களுக்கே தெரியும். நேற்று நீங்கள் மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா, அத்லட்டிகோ மேட்ரிட்டில் 4-0ன்னு கிழித்து அடிச்சு விட்டார்கள். கிழித்து தொங்க விட்டார்கள். ஆனா என் டீம் இந்த வாரம் வந்து நிறைய சரி வாங்க, சேஞ்சஸ் தேவைப்படும்னு நினைக்கிறேன். என் டீமுக்கு நான் அதான் யோசித்தேன். அதான் சரி, இந்த வீக் இதே டீமோட போயிடலாம். மேபி வேணால் நெக்ஸ்ட்டு வீக் வேணால் ஜோ பெட்ரோ இந்த கேம் வீக்கும் பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா தூக்கி கடைசிட்டு மெட்டேட்டாரில் வேறு யாராச்சும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிறேன்.
நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இது பண்ண வேணாம். ஜோ ஹோல்ட் பெட்ரோவை பண்ணலாம். இப்போவே நீங்கள் வந்து எடுத்துடலாம். நீங்கள் வந்து அடுத்த வாரம் வரைக்கும்லாம் ஒன்றும் வெயிட் பண்ண வேண்டாம். ஐயா அவங்க சண்டர்லாண்டு கூடங்க எப்படியாச்சும் ஒரு ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு ரீசன்னால தான். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் த்ரீ வந்து ஓகேன்னு வச்சுக்கோங்க. ம். ஜோ பெட்ரோ, ஹாலண்டு, ஓல்டமாடா. ம். பேக்கில் வந்து கேப்ரியலு, செனசி, ம். குக்குரேயாவும் வச்சுக்கோங்க. ஓகே. பேர்னும் வச்சுக்கோங்க. ம். அதுக்கப்புறம் மிட்டில் பார்த்தா சாக்கா. செமன்யோ நீங்கள் எல்லாமே நல்லா உங்களுக்கு வந்து இந்த வாரம் ட்ரான்ஸ்ஃபரே தேவைப்படாதுங்க. அதான் தேவைப்படாது. அதனால தான் நான் ஜஸ்ட் ஹோல்டிங் மை ட்ரான்ஸ்ஃபர்ஸ். நெக்ஸ்ட் வீக் ஆடலை அப்படின்னா இவனை தூக்கி கடாசிட்டு ஒருத்தனை உள்ளே கொண்டு வர வேண்டியதான். சரி, யாராச்சும் ஒருத்தர். இந்த வீக்கு எனக்கு பெருசாக என் டீமில் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. ம். என் டீம் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்குது. வாங்க உங்கள் டீம் போகுமா இங்கே? சரி, ஓகே. இப்போ நம்ம டீமில் உள்ள எல்லாரோட டீமையும் பார்த்துருவோம். 84 பாயிண்ட் வாங்கி நல்லா ராசா மாதிரி உட்காந்துருக்கீங்க மேலே. ரிச்சர்ட்ஸை மாற்றணும். ரிச்சர்ட்ஸை மாற்றிட்டு ம். மேபி டாட்டனம் அகேன்ஸ்ட் டர்கோஸ்கியை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் என்சோ ஃபெர்னாண்டஸை உள்ளே கொண்டு வந்துடுவேன். என்சோ ஃபெர்னாண்டஸ் இன்றைக்கி ஸ்டார்டிங் லைனப்பில் இருக்கிறான் யூசிஎல்ல. ம். அதனால் என்சோ ஃபெர்னாண்டஸை உள்ளே போட்டுட்டு ம். டிஜானி ரெயின்டியர்ஸை தான் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு இப்போ யோசிச்சுட்டு ரெயின்டியர்ஸை இருக்கிறேன். ஹோல்ட் பண்ணலாம், ஏன்னா சீப்பு. இப்போ மேலே வந்து எவ்வளோ 3 5.7 மட்டை. தாங்க. இவனை ஹோல்ட் பண்ணலாங்க, தப்பு இல்லை. என்னதான் மட்டேட்டாக்கு கிறிஸ்டல் பேலஸோடனாலும் மட்டேட்டாவை நம்பி மட்டேட்டா, ஓல்டமாடா, அப்புறம் வந்து ஹாலண்டு 3 பேரையும் மேலே வச்சுட்டு மிட்டில் வந்துட்டு சாக்கா, செமென்யோ, அதுக்கப்புறம் என்சோ ஃபெர்னாண்டஸ் இந்த 3 பேரையும் மிட்டில் வச்சுட்டு பேக்கில் தான் வந்துட்டு இல்லைன்னா மோஸ்ட்லி செமென்யோவும் உள்ளே வைக்கணும். போன்மவுத்துக்கு யாரோட? போர்ன்மவுத்துக்கு ஈஸி தான் நினைக்கிறேன். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட தானே புது மேனேஜரு நம்ம ஷான் டைஸ் ஐயா வர்றாரு. என்ன பண்ணுவார்? ஒன்றும் பண்ண மாட்டார். அதனால் வந்து நம்ம செமன்யோவையும் செனசியையும் அப்படியே உள்ளே வச்சுட்டு நான் வந்துட்டு பேக்கில் வந்து யாரையாவது ஒருத்தரை மாற்றணும். அதாவது யாரும் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். நான் வந்து மேபி ரிச்சர்ட்ஸை பண்ணுவேன். நான் ரிச்சர்ட்ஸை பண்ணாலும் பண்ணுவேன். ரிச்சர்ட்ஸை மாற்றிட்டு யாராவது ஒரு அட்டாக்கிங் ஃபுல் பேக்கை கொண்டு வந்து போட வேண்டியது. உங்கள்கிட்ட ஆல்ரெடி 8 இருக்கு, 0.8 இருக்கு. இப்போ 5.5 சரி 5.3 வரும். 5.3க்குனா நீங்கள் யார் எடுக்கலாம்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. 5.3க்கு வந்து யார் இருப்பான்ட்டு டிஃபெண்டர்ஸ் மேக்ஸே தான் 5.4 போடுங்க. செனன்சி, பர்ன்ஸ், எடுக்க வேண்டாம். எல்டர்லெட்டு முக்கிய செலவா. ஜேம்ஸ் எடுக்கலாங்க. அப்பா நல்ல பிக்கு. ஏன்னா மேட்ச் வந்து எல்லாம் ஃப்ரீ கிக் எடுக்கிறான், கார்னர் எடுக்கிறான். அதாவது சில நேரம் கார்னரில் எடுக்கிறப்போ டீப்பில் நின்றுட்டு ஓடி வந்துட்டு கண்ணை மூடிட்டு காட்டு மாடு மாதிரி அடிக்கிறான். என்னென்னலாமோ பண்ணிகிட்டு இருக்கிறான். அதனால் ரீஸ் ஜேம்ஸ் எடுத்துகிறேன். பிக்சர்ஸ் ஈஸி. ஆனால் 5.4ங்க. எனக்கு 5.3 தானே வரும். சாரி மெயிலாடு. 5.3னா ரொம்பரோ வேண்டாம். கேஷ் ரவுண்டான ஒரு நம்ம இவர் நிக்கோ கேட்டு நீக்கோ வர இல்லை வேண்டாம். டிலைட்டை கூட கொண்டு வரலாம். டிலைட்டு சூப்பராக ஆடுறான். டிலைட்டு பாயிண்ட் எவ்வளோ எடுத்துருக்கான் பாருங்க. ஆக்சுவலாக 2 பாயிண்ட் தான். டிஃபென்சிவ் கான்ட்ரிபியூஷன் நல்லா தான் இருக்குது. அவன் நல்லா தான் பண்ணுறான். சரி நம்ம பார்ப்போம். இல்லைன்னா அதே டீமோட போக வேண்டியதான். ஒரு இதை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு உங்களை காப்பாற்றினவர் ஹாரி மெகர் வந்து ரெகுலராலாம் இறக்க மாட்டானுங்க. அவனை வந்துட்டு திடீர்னு ஸ்டார்டிங் லைனப்பில் இறக்குவான், திடீர்னு தூக்கி உள்ள வச்சிருவான். எனக்கு இது ஒரு இதுங்க. இன்கேஸ் வந்து கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸஸாக இருந்து டீம் நல்லா செட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹாரியை உள்ளே கொண்டு வரலாம் வந்து. ஹாரி அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. அவன் வந்துட்டு ரெகுலர் ஸ்டார்டர் கிடையாது. அதுதான் பிரச்சனை இல்லை. அந்த ஒரு மேட்சுக்காகவே டீமில் ஓரமாக தூங்க வைக்கலாம். நீ தூங்க தெய்வமே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா நான் என்ன தெரியுமா பண்ணேன்னா, நான் யாரை மாற்றினேன்னா இப்போ எனக்கு வந்துட்டு ரிச்சர்ட்ஸை விட்டுட்டு டர்கோவ்ஸ்கி வந்து ஆல்ரெடி 5.5. ஓகே, டர்கோவ்ஸ்கியை மாற்றினேன்னா நான் வந்து
டர்கோஸ்கியை மாத்துனீங்க அப்படின்னா யாரை கொண்டு மாற்றிடலாம். வரலாம்? இவனை கூட அதுதான் கொண்டு ஜேம்ஸை வரலாம். ஜேம்ஸை டர்கோஸ்கியை கொண்டு மாற்றிட்டு தாங்க ஜேம்ஸை சொல்கிறேன். ஓகே ஓகே. அப்புறம் உங்களுக்கு எக்ஸஸ் அமௌண்ட் இருக்கும். ஆமாம், இப்போதைக்கு என் பிளான் அதுதான். சரி ஓகே, வாங்க நம்ம மற்ற மெம்பர்ஸ் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். போன வீக்கு மார்ஷல் ஒன்றுமே பண்ணல, அவன் அவுட் ஆஃப் ஏரியா ஒரு போயிட்டான். உல்லாச பயணத்தில் போயிட்டு மார்ஷல் இருக்கிறாரு. அப்பயும் 63 பாயிண்ட் எடுத்திருக்காப்புல. மிக்கி வேண்டவின் 0, எஸ்டேவ் 8 பாயிண்ட்டு, டிப்பர் 6 பாயிண்ட்டு, செமன்யோ 4 பாயிண்ட்டு, கேக்போ புதுஸ் 2, கேக்போ காப்பாற்றிருக்கிறார். கேக்போ, ஹாலாண்டு, ரிக்கார்டிசன். இவன் ட்ரான்ஸ்ஃபர்ஸே பண்ணல, 0 ட்ரான்ஸ்ஃபர்ஸ். அவன் அப்படியே விட்டான் டீமை. இதே போன வீக்கும் இந்த வீக்கும் ஒரே டீம் தான் நினைக்கிறேன். கரெக்ட், ஒரு சேஞ்சே பண்ணியிருக்காங்க. ஓ இல்லை இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக இவன் ஆடலன்னு நினைக்கிறேன். இல்லையே, மாற்றிருக்கான். ட்ரான்ஸ்ஃபர் தான் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். டீம் சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கான். ஏன்னா என்ஜோ, ஓ இல்லை இல்லை, என்ஜோ ஆடல இல்லை, அதனால் கேக்போ ஆட்டோமேட்டிக்காக உள்ளான்ட்டான். ஏன்னா ஸ்டீவ் வில்லியம்ஸ் எல்லாம் உள்ளே வச்சிருக்க மாட்டானே அவன். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு என்ன பண்ணலாம்? இவருக்கு நிக்கோ வில்லியம்ஸுக்கு அடுத்து டாட்னமுக்கு யாரோட? எவர்டனோட தான். ஸோ ஆஸ்டன் வில்லாவோட. ஓ சரி, எவர்டனோட. ஸோ வந்து எவர்டனோடனா தைரியமாக ஆடலாம். ஸோ வேண்டவின்னு ஆர்சனலுக்கு யாரோட? ஆர்சனலுக்கு இது கிறிஸ்டல் பேலஸோட. ஓகே. ஸோ பேக்கில் வந்து இவர் வந்து வேண்டவின்னு, எஸ்டேவ், டிம்பரு, முன்னால் செமன்யோ, குதூஸு, கேக்போ ஆடலாங்க. இதே டீம் வச்சு ஆடலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ரிச்சார்லிசனை தூக்கி தலையை சுற்றி தூர போட்டு வேறு யாராவது வாங்கலாம். ரிச்சார்லிசன், ஆமாம், ரிச்சார்லிசனை தூக்கி போட்டுட்டு என்கிட்ட வால்டர் மாடா கூட நல்ல பிக்கு தான். என்கிட்ட ஃபண்ட் இருக்குமா தெரியலையே. 6.6 ஃபண்டு அவ்வளோ இருக்கு. பெஞ்சில் யாரெல்லாம் இருக்கா? பெஞ்சில் யார் என்சோ, இருக்கா? இஸ்மாயில் சார், என்சோ சார். இவர் வந்து என்சோ உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா என்சோ வந்து மோஸ்ட்லி இந்த வீக் ஆடுவோம். ஸோ என்சோ உள்ளே கொண்டு வந்துட்டு ரிச்சார்லிசனை பெஞ்சில் வச்சுட்டு குக்குரையாவையும் உள்ளே ஆட வைக்கலாம். ஏன்னா குக்குரையாவுக்கு வந்து இவனுங்களோட தானே, சண்டர்லாண்டோட தானே. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய பெரிய அவசியம் இருக்காது. ஹோல்டிங் த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ நம்ம கூட இன்னொருத்தர் இணைஞ்சிருக்காரு, ஒரு பேர் சிசி வியூச்சியா. வணக்கம் சிசி. வணக்கம் சிசி. வாழ்த்துக்கள். அதான் நண்பர்களே, நீங்கள் இந்த டாபிக் பேசியிருப்பீங்க. அதாவது என்னை மாதிரி திடீர் ஃபுட்பால் கன்னிஸ்க்கு ஒரு துக்கச் செய்தி. லிவர்பூல் தோத்துருச்சு. மான்செஸ்டர் ஃபேன்ஸ் அங்கே ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து சோகத்தில் வந்து 4 நாளாக உட்காந்து முட்டை கொடுத்து அழுதுட்டு இருக்காப்புல. உங்களோட சக பாட்காஸ்டர் ஒருத்தர். பிகைன் த மாஸ்க் ஒளிஞ்சிட்டு இருக்காப்புல. ஓல்ட் ட்ராஃபர்ட்ல வந்து அடிச்சிட்டு அப்புறம் தான் பேசுவாராம். பேசாதரா அது வேற. போ, பேசாதீங்க, நீ பேச வேணாண்டா, கிளம்பு அப்படியே. ரைட்டு, சரி ஓகே. அடுத்தது யார்? நம்ம ஹெவன்லி ஆக்ஷா. இவர் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அப்படி என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார்? கேவன்பர்கை உள்ள கொண்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். இருங்க, போன வீக்குக்கு இந்த வீக்குக்கு கரெக்டு. கிராவன்பர்க் இல்லை, அவன் ஆமாங்க. போன வார டீம் வச்சுட்டு போனாலே டீம் உறுப்பு இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் என்ன இவன் ஆட மாட்டான். கிரேலிஷ் ஆடி இருக்க மாட்டான். ஆஸ்டன் வில்லாவும் ஒரு கோல் விட்டானுங்க. ப்ளஸ்ஸு இவனுங்க 2 கோல் வாங்கினானுங்க. டாட்னம் பாயிண்ட் வந்திருக்காரு. ஸ்டீவி மட்டும் தான் அது பெஞ்சில் இருக்கான், 8 பாயிண்ட்டு. பரவாயில்ல, ஹாலாண்டு தான் எல்லாரையும். ஆனால் என்ன இவர் நல்ல காரியம்னா டுப்ராகோ உள்ள வச்சது செல்ஸுக்கு பதிலாக. இவர் வந்து இந்த வாரம் பார்க்கணும்னா டாட்னம்க்கு யாரோட? டாட்னமுக்கு தான் இவங்களோட ஆச்சு, எவர்டனோட. ஸோ பேக்கில் 2 பேரையும் வச்சிருக்கலாம். செமன்யோ ஓகே, குதூஸ் ஓகே, கைசோடோ ஓகே, கிராவன்பர்க்கு இன்ஜூரின்னு போட்டிருக்கு. கிராவன்பர்க் இன்ஜுரி தாங்க, எனக்கு தெரிஞ்சு அவன் ஆட மாட்டான் மோஸ்ட்லி. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங் லைனப்பில் இருந்தான் கிராவன்பர்க். இன்னைக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
லைன் அப்பில் பார்த்துருவோமா? லிவர்பூல் இல்லை கவர்ன்பர்க் இல்லை. ஜெரமி ஃப்ரிம்பாங்க இன்னைக்கும் இன்ஜுரி. இன்னைக்கு தான் இறக்குனானுங்க. இன்னைக்கு 19வது நிமிஷத்துல இன்ஜுரி வெளியே. சூப்பர். அருமைடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பெஞ்சில் அவன் மட்டும்தான் அவனோட சப்ஸ்டியூஷன்னா கொஞ்சம் மேட்சை வந்து கடைசி லிவர்பூல் சைடு வந்து இழுத்துட்டு போச்சு. ஆமாம், அந்த கடைசியாக அந்த ஒரு இது நல்ல இது ஒன்று கொடுத்தான் டி பாக்ஸ்குள்ளே. ஆனால் யாரும் கன்வெர்ட் தான் பண்ணல நினைக்கிறேன். இல்லை இல்லை கேக் வந்து ட்ரை பண்ணான், கரெக்டு. வைடாக போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து போனாட்டி ராயா ஒன்று பண்ணால் பார்த்தீங்களா யூசிஎல்ல? அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து தடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கோல் வாங்கியிருப்பான் நேரத்துக்கு. ஏதோ இது வெளியில் போயிடுச்சு பால் அடிச்சது, இல்லைன்னா இந்நேரம் 4-1 இருந்திருக்கும். கிராவன்பர்க்கு கம்மி. ஆனால் கவர்ன்பர்க் வந்து 5.7. ஓகே ஓகே. கிராவன்பர்க்கு இன்னைக்கு வந்து ஸ்குவாடிலே இல்லையே. பிராட்லி உட்மன் ரெண்டோ சேஸா. ஸோ கிராவன்பர்க்கு டவுட்டு தாங்க. யாராவது கிராவன்பர்க் வீக்காக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது பெஞ்சு. ஃபண்டு எவ்வளோ வச்சிருக்காப்புல? 11 வச்சுட்டு என்ன பேங்க்ல வச்சு டெபாசிட் பண்ணி வட்டி வாங்குறீங்களா? அப்போ அந்த ஆளு வந்து பேசாம யாரை வாங்கலாம்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த வாரம் மாற்றணும்னா ஓல்டமோட மாற்றிட்டு, அதுக்கப்புறம் மிட்டில் வந்து செமன்யா ஆண்டனி குதூஸு வேறு யார் மிட்டில் இப்போ பயங்கரமாக ஆடுறா? மிட்டில் என்சோ ஆல்ரெடி செல்சி பிளேயர் 2 பேர் தானே இருக்காங்க. இன்னொருத்தரை கொண்டு வரலாம். என்சோ கொண்டு வரலாம். இவனை தூக்கிட்டு என்சோவை கொண்டு வரலாம். ஆமாம், என்சோவை கொண்டு வரலாம், இல்லைன்னா சாக்காவே கொண்டு வரலாங்க. ஆமாம், ரைட்டு. சரி, ஓகே. எப்படின்னு கேட்க மாட்டேன், எப்படி நீ பார்க்க மாட்டாரு, வேஸ்ட்டு தான். சரி வாங்க நெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு யாருன்னா நம்ம லோன் உல்ஃபு. பரவாயில்ல, லோன் உல்ஃப் ட்ரிபிள் கேப்டன் போட்டிருக்காப்புல. 37 பாயிண்ட், 39 நல்ல பாயிண்ட் தான். இல்லைன்னு சொல்ல முடியாது. 39 பாயிண்ட்டு இருந்தாலும் ஒரு டபுள் கேம் வீக் அப்போ போட்டுருந்துருக்கலாம். ஆனால் டபுள் கேம் வீக்கு தான் இப்போ இல்லையே. டபுள் கேம் வீக்கு கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் தானே வரும். அந்த 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 பீரியடில் வரும், அதாவது அந்த பாக்ஸிங் டே, அதுக்கப்புறம் ஜனவரியில். அதுக்குள்ளே இந்த ஜனவரிக்குள்ளே இதெல்லாம் யூஸ் பண்ணலனாலும் போயிடுமேங்க, அதனால தான் யூஸ் பண்ணுறேன். ஆமாம் ஆமாம், இப்போ யூஸ் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஏதாவது ஒரு டபுள் கேம் வீக்கில் யூஸ் பண்ணணும். எப்போ யூஸ் பண்ணலாம் இருங்க, பிக்சர்ஸை பார்ப்போம். ஏன்னா இந்த இது நவம்பர் 29 வேணால் ட்ரை பண்ணலாம். லீட்ஸோட ஹோமில், அதுவும் அவங்க ஹோமில் நடக்குது. அப்படி இல்லைன்னா சண்டர்லேண்டோட இது பார்க்கலாம், வெஸ்ட்ஹாமோட. அப்படி இல்லைன்னா டிசம்பர் 27 பண்ணலாங்க. நல்ல பிக்சர்ஸு வெஸ்ட்ஹாமோடையும் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோடையும். ஆனால் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அப்போ வந்து மேபி புது கோச் நல்ல டீமை டெவலப் பண்ணால் கொஞ்சம் யோசிக்கணும் அந்த டைத்தில். சரி, நான் என்ன சொல்கிறேன், அப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 2 கோல், செகண்ட் மேட்ச்சில் 1 கோல் அடித்தாலும் எங்கேயோ உங்களுக்கு வந்து எங்கேயோ போயிடுமே. ஆனால் மறக்கவே மாட்டேன், போனாட்டி சாலா எத்தனை 186 பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேங்க ட்ரிபிள் கேப்டன் போட்டு டபுள் கேம் வீக்கில். அவசரப்பட்டு என்ன பண்ணேன், 2வது கேம் வீக்கில் அதுலேயும் ஹாலண்டை போட்டேன். ஹாலண்ட் ஆக்சுவலாக ஹேட்ரிக்கு தான். ஆனால் வந்து பாயிண்ட் எனக்கு வந்து ஏதோ ஒரு 40 எவ்வளோ போய் நின்றுச்சு. 10-15 பாயிண்ட்டா நார்மலாக கோல் அடிச்சிருந்தா, இதோட ஒரு 4 பாயிண்ட் வந்திருக்கும் போனஸ். 3 பாயிண்ட் போனஸ் பாயிண்ட். 18, 32, 32ஓட ஒரு 16, 47 பாயிண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 45 to 50 தான் ஏதோ ஒன்று வந்துச்சு. ஆமாம், ஆனால் வந்து எனக்கு வெயிட் பண்ணி பார்த்ததுனால டபுள் கேம் வீக்கில் போட்டதுனால அந்த ஒரு மேட்ச்சில் மட்டும் 132 பாயிண்ட்டோ 156 பாயிண்ட்டோ நினைக்கிறேன் அந்த இதில், ஆக்சுவல் இதில் டோட்டலாக எல்லோரும் சேர்த்து. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு லோனல்ஃபை. இவருக்கு நம்ம எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அல்ல, இவருக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. நீங்களே பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஓபிட்டோ, நம்ம நியூ லிவர்பூல். அதாவது
பரவாயில்ல. கெவோடி கேக் காப்பாத்திருக்காரு. கேக் தான் காப்பாற்றினார். கெலகர் வந்து பெஞ்சில் வச்சுருக்காரு. 6 பாயிண்ட். எங்க பெஞ்ச் 6 பூஸ்ட் பாயிண்ட், போட்டுருந்துருக்கலாம். 6 பாயிண்ட் 8 பாயிண்ட். 6, 8, 10, 16 பாயிண்ட் வந்திருக்கு நேரத்துக்கு. ட்ரோபரோ, செமின்யோ, டோக்கு, வெண்டவின்னு, வுட்டை வச்சு அப்படி என்னதான் பண்ணுறீங்க? வீடு கீடு கட்டுறீங்களா? உட்டை வித்துடலாங்க. இவர் உட்டை வித்துடலாம். அப்புறம் வந்து வேற யார் இருக்கா பின்னாலேயே வந்துட்டு அந்த நெக்கோ வில்லியம்ஸ் தூக்கி வெளில போட்டுடலாம். ஏன்னா ஃபாரஸ்ட் தானே நெக்கோ வில்லியம்ஸ். ஐயா ஐயா, லிவர்பூல் அகேன்ஸ்ட் அவனை ஒரு கோலு. சூப்பரு. சிறப்பரா இல்லைங்க. சூப்பர். இங்கே ஒருத்தன் இருப்பான், அவனை போய் கலாய்ப்போம். நான் மெசேஜ் பண்ணிக்கிறேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. சரி, ஓகே. லிவர்பூலை பற்றி ஃபேனை பற்றி பேசுகிறோம். லிவர்பூல் அங்கே 1-0. ஓகே. நம்மளால என்ன பண்ணலாம்? நம்மளால ட்ரான்ஸ்ஃபர்ஸும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாப்புல. மற்ற இந்நேரம் ஃபுல் 5 ட்ரான்ஸ்ஃபர்ஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் 5 தான் யூஸ் பண்ணியிருக்காப்புல. 3 இருக்குன்னு நினைக்கிறேன். சாரி, இந்த நெக்கோ வில்லியம்ஸ் தூக்கி வெளில போட்டுடலாங்க. அந்த ஆளு நெக்கோ வில்லியம்ஸையும் நெக்கோ தூக்கிடலாம், வில்லியம்ஸ் வுட்டையும் தூக்கி வெளில போட்டுடலாம். அப்படியும் தூக்கிடலாம். இவங்க 2 பேரையும் தூக்கி வெளில போட்டுட்டு நெக்கோ வில்லியம்ஸுக்கு பதிலாக இவன் எவ்வளோ என்ன ப்ரைஸ்? செனசி நெக்கோ வில்லியம்ஸ் செனசி நெக்கோ வில்லியம்ஸ் ப்ரைஸ் நெக்கோ வில்லியம்ஸ் ப்ரைஸ் வந்து 4.8. எனக்கு தெரிஞ்சு செனசி நல்ல ஆப்ஷனு. செனசி, டர்கோஸ்கி, இல்லைன்னா ஃபுல்லாமில் வந்து ஆண்டர்சனு, இல்லை இவங்கெல்லாம் இவன் வந்துட்டு முனியோஸு, ரிச்சர்ட்ஸனா, ரிச்சர்ட்ஸனு, குயி. இல்லைன்னா லாக்ரோவான்னு ஒருத்தன் இருப்பான் கிறிஸ்டல் பேலஸில். அவன் இந்த ஆள் வந்து ஏன் குக்கரை பெஞ்சில் வச்சுருக்கேன். அவர் மாற்றலை, டீமை கண்டுக்கலை போன வாட்டி அந்த இதில் விட்டதுனால. எங்க இந்த டீமே நல்ல டீம் தாங்க. இப்போ வந்துட்டு குக்கரையா தூக்கி உள்ளே போட்டா கேப்ரியலு, குக்கரையா, வேண்டவின்னு 3 பேரும் பின்னால். அதுக்கப்புறம் கேக்போ, அதுக்கப்புறம் இண்டாயே, ரைண்டர்ஸு, செமன்யோ, இந்த டோக்கு எனக்கு தெரியல அவன் எப்படி ஆடுவான்ட்டு. டோக்கு நல்லா ப்ளஸ் ஆடுறான். ஹாலாண்டு. இதுதான் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ டீம் ஓகே தான். நீங்கள் வந்து பிக்ஃபோர்டுக்கு பதிலாக இந்த வாரம் பெஞ்சில் யார் கிளகருக்கு யாரோட? கிளகருக்கு வந்து யாரோட? லிவர்பூலோட. லிவர்பூலோட. அப்போ கஷ்டம் தான். அப்போ வந்துட்டு பிக்ஃபோர்டோடய போகலாம். பிக்ஃபோர்டுக்கு பிக்ஃபோர்டுக்கும் கிறிஸ்டல் பேலஸோட ஆர்சனலுக்கு தானே. டாட்னமோடனா இப்போ சான்ஸ் இருக்குது. ஒரு 2 பாயிண்ட் வரும். அதுக்கு வராது. எனக்கு தெரிஞ்சு கிளகரவே போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா கிளகர் வந்து இன்னைக்கு தோத்தானுங்கன்னா கிளகரே கொண்டு போகணும். ஏன்னா வந்து கிளகர் வந்து எந்த என்னது ஓகே எல்லா வெரைட்டியும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணான். ஒரு பெனால்ட்டிலாம் சேவ் பண்ணான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு கிளகரே தூக்கி உள்ள போடலாம். ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இல்லாமல் பண்ணால் இப்படி தான் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் குரூப்பில் மெசேஜ் போடுங்க, நாங்கள் சொல்லித்தரோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என் டீம் பார்த்தாச்சு. நம்ம ஃபேட் ஃபுட்டு பரவாயில்ல, ஃபேட் ஃபுட்டு மேலே வந்துட்டாப்புல. 73 பாயிண்ட்டு. இவரும் நல்ல டீம் தான். வேண்டிய கேப்ரியலு, குக்குரையா, குதுசு, செமன்யா. ப்ரூனோ பாயிண்ட் எடுத்தானா? 8 பாயிண்ட். ஒரு அசிஸ்ட் இல்லை. இந்த அசிஸ்ட் அவன் தானே போட்டதுன்னு நினைக்கிறேன். மெக்வே இருக்கான். பாலை கண்ட்ரோலே பண்ணாம ஏர்லயே திரும்ப டி பாக்ஸுக்குள்ள டைவர்ட் பண்ணானே. அருமையா. இவருக்கும் நல்ல டீம் தாங்க. இவர் வந்து இதே டீமோட போகலாம். இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ஃப்ரண்ட்டில் ஆனால் அந்த ஜோபட்ற கடைசியை தூக்கி வெளில போட்டு வேற யாராவது கொண்டு வரணும். நீங்கள் எல்லா அதாவது வாரம் வந்துட்டு இந்த ஒரு கேமுக்கு இல்லை, இது ரொம்ப ஈஸியான பிக்சர்ஸ். சண்டர்லாண்டோட இந்த அது ஹோமில் நடக்குது. இந்த மேட்சை ஸ்கோர் பண்ணலாம் எனக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து இவனோட இது வந்து மெம்பர்ஷிப் வந்து குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதான் அவனுக்கு பிடிச்ச கடைசி வாய்ப்பு. இல்லை அவனோட பெர்சன்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் வந்து ஆல்ரெடி கம்மி ஆயிருச்சு. முன்னால் அதை விட அதிகமாக இருந்துச்சு. இல்லை, அதான் இப்போ இருக்கிறது இன்னும் கம்மியாயிடும். செலெக்ஷன் இது வந்து எத்தனை இருக்கான்? 8ல் இருக்குது. ப்ரைஸு இதில் வந்து 8ல் இருக்கான். ஃபார்ம் 2. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு மேட்ச் அவன் ஸ்கோர் பண்ணல அப்படின்னா இன்னும் கீழே போயிடுவான் அப்படிங்கிறேன். ஆனால் விட்டுருவாங்க அவனை அப்படியே. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. சரி, இவருக்கு என்ன
எனக்கு தெரிஞ்சு இவர் இதே டீமோட போகலாம், நல்லா இதே தான் டீம் இருக்குது. தான், இதே டீமோட தான். டுப்ராக்கோ ஆனால் வந்து வந்து கோல் கீப்பரு. இது ரைன் ரியர்ஸை வெளில தூக்கிப்பட்டு ப்ரூனோ உள்ளே கொண்டு வரலாம், தப்பு இல்லை. அது என்ன பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு நல்ல பிக்கு தான் இதுவே. ஆனால் இந்த ஆள் ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் உள்ளே கொண்டு வரும்போது அவன் ஆட மாட்டான். தூக்கி பெஞ்சில் வச்சா ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் ஆடுறான். அப்படின்னா பெஞ்ச் அதனால இவர்கிட்ட பெஞ்சிலே வச்சுக்கோங்க. 4.7 இருக்குது. வேணா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் ஃபாஸ்டர் தூக்கி போட்டுட்டு, ஃபாஸ்டர் எவ்வளோ ரேட்டு? 5. கடைசியாக கொண்டு வாங்க. சனசி ஐயா ஃபார்வேர்டுங்க. இங்கே வால்டர் மோட உள்ள கொண்டு வந்துட்டு வரலாம். ஆளு எங்க அதான். இகோர் தியாகோவை கொண்டு வாங்க, நல்லா இல்லை ஆடுறாங்க இவன் 5. சண்டர்லாண்டு. அவர்கிட்ட ஆல்ரெடி 4.7 இருக்குங்க பேங்க்கில். அதுதான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு எப்படியும் உங்களுக்கு வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேவைப்படும். நீங்கள் இகோர் தியாகோவை கொண்டு வந்தீங்கன்னா அவன் உண்மையிலே சூப்பராக ஆடுறான். அன்றைக்கி நான் மேட்ச் பார்க்கும்போது செகண்ட் கோல் வந்து ஒரு இன்ச்சில் வந்துட்டு ஆஃப் சைடில் வந்துட்டு போயிருச்சு. ஒரு கோல் அடித்தான், இன்னொரு கோல் அடிச்சிருக்க வேண்டியது. ரொம்ப ரொம்ப அவன் ரன்னெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் இகோர் தியாகோ கொண்டு வருவது ஒரு நல்ல ஆப்ஷன். ரைட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு யார்? நம்ம ஜாய் பாய் சின்யா. இவன் எப்படியும் கண்டுக்கவே மாட்டான், சொல்லி வேஸ்ட்டு தான். இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளோ டீம் இவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கேன். ஏங்க அவர் அப்பையிலேருந்து அதே டீம் தாங்க ஆடிட்டு இருக்கான். அவன் எத்தனை ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணி 2 ட்ரான்ஸ்ஃபர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ எனக்கு தெரிஞ்சு இவன் 8 ட்ரான்ஸ்ஃபரில் வந்து 2 போயிடுச்சுன்னா நேரம் ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்குங்க. 5 ட்ரான்ஸ்ஃபர் தான் ஹோல்ட் ஆகும், அதுக்கு மேலே வந்துட்டு இவருக்கு இந்த வரைக்கும் 6வது ட்ரான்ஸ்ஃபர் வீணாக போயிட்டு இருக்கு. இவர் இதுக்கு மேலே இவரால் சர்வே ஆக முடியாது. நான் என்ன சொல்கிறேன், இந்த டீமை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, அடுத்த டீம் போகலாம். ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே தான் டீம் ஓடும், அதுக்கப்புறம் செத்து போயிடும் டீம். இதை வந்து விட்டார் லிவர்பூலின் தன்மான சிங்கம் ஜாய் பாய். விக்காரியோ, டிம்பர். ஆனால் வேறுங்களேன், இந்த ஆளே யுனைடெட் அதாவது லிவர்பூலை நம்பி லிவர்பூல் பிளேயர் எடுக்கல. எங்களை சொல்லிட்டு இருக்கீங்க வாட் தி பிஹேவியர் திஸ் அப்படிங்கிற. எங்கே ஒரு லிவர்பூல் இதை கூட காணோம். உங்கள் டீமெல்லாம் உங்களுக்கே நம்பிக்கை இல்லை. என்ன பண்ணுறது? எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டிஃபென்ஸ் 10 மேன் வச்சு ஒரு கோல் அடிச்சிட்டாங்க. 2 கோல். ஓ, அயாக்ஸ் ஒரு கோலா? ஓகே ஓகே, அயாக்ஸ் ஒரு கோல். பரவாயில்ல. சரி ஓகே. சரி வாங்க அதை விடுங்க, இதுக்கு வருவோம். இவருக்கும் அதே டீம் வந்து அப்படியே கொண்டு போனாங்க. அதாவது நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் மட்டும் கொஞ்சம் அவனுங்களை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் குவேயை வச்சுருக்கலாம். ஏன்னா கிறிஸ்டல் பேலஸு, அப்புறம் டிம்பரு, ஆல்டர்டேக்கு யாரோட சண்டர்லாண்டு, செல்சி. ஸோ இது கஷ்டம்தான். ஸோ மேபி டிஃபென்ஸில் வந்து பெஞ்சில் யார் இருக்கா? சப்ஸ்டியூட்டு பெஞ்சில் வந்து உள்ளே கொண்டு வர வேண்டியதுதான். அதான் செனசியை உள்ளே கொண்டு வந்துட்டு என்சோவையும் உள்ளே கொண்டு வந்துட்டு ஆண்டர்சனை தூக்கி உள்ளே போட்டு ஆண்டர்சனை தூக்கி உள்ளே போட்டு என்சோவை உள்ளே கொண்டு வந்துட்டு குவேயி, டிம்பரு, செனசி, அப்புறம் கிரேலிஷையும் உள்ளே கொண்டு வந்து போட்டு நல்ல டீம் தாங்க. சேஞ்செல்லாம் எதுவும் தேவை. எனக்கு தெரிஞ்சு குயி, டிம்பரு, செனசி, ஆமாம் 2 பேரும் உள்ளே கொண்டு வந்துடுறேன். இதெல்லாம் விக்காரியாவுக்கு பதிலாக டுப்ராக்காவையும் உள்ளே போட்டால் டீம் செட் ஆகிடும். சரி ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரையும் அதான் நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லை. மிச்ச எல்லா டீமும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டெட் அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டுருக்கு. ஏன்னா இல்லையா, யாரையும் அவ்வளோ தூரம் கொண்டு போகிறது இல்லை. அதனால் உங்களுக்கும் எனக்குமே கிட்டத்தட்ட பாதி பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. 75 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கா? பார்க்கலாம், ஏதாச்சும் ஒரு கேம் வீக்கு வரும். அது ஒரு கேம் வீக்கில் முடிஞ்சிடும். அது அதான் ஒரு கேம் வீக்கில் ஏதாச்சும் நடக்கும். 75 பாயிண்ட் டிஃப்ரென்ஸுன்றது வந்து ஒரு ப்ராப்பர் கேம் வீக் தான். அதனால் அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரி ஓகே, பிக் டீமு யாரை உள்ளே கொண்டு வைக்கிறது? இதில் நான் யாரை எங்கே கொண்டு நல்லா எவர்டன் எங்கள் பின்னால் 2 பேரும் ஓகே, கேப்ரியலும் ஓகே, டான்பர்னும் ஓகே,
செமன்யா, கைசேடோ, சாக்கா நீங்கள் வேணா. ஆனால் செனசி எதுக்கு எங்கே போடுறது இப்போ? ஆ, செனசிக்கு பேசாம மாட்டீங்க. வேண்ட்ரிவியனை வெளில எடுத்துட்டு செனசி உள்ள போட்டுருவோமா? ம் 5 டிஃபென்ஸ் வைக்க முடியாதா? 5 டிஃபென்ஸ் வைக்க வந்து யாரை வெளில எடுக்கிறது? 5 டிஃபென்ஸ் வைக்க முடியும், டிஃபென்ஸ் வைக்க கஷ்டம். முடியாது, முடியாது, முடியாது. கஷ்டம் இல்லை, ஐயா வைக்க முடியாது. வைக்கலாம், இருங்க. நீங்கள் வைங்க பார்ப்போம். இந்தா வைக்கலாமே, 5 அது டிஃபென்ஸ் வைக்கலாம். வைக்கலாமா? 5 டிஃபென்ஸ் தான் லிமிட்டு. ஓ, அப்போ 5 டிஃபென்ஸ் வச்சு விடுங்க. 5 டிஃபென்ஸ் ஜோ வைக்கலாம். படுறதையும் வெளில போடுங்க. ஜோ பெட்ரா இல்லை, நான் ஜோ பெட்ரா நம்புகிறேன். அதனால் நான் அவனை எடுக்க மாட்டேன். யார் எடுக்கலாம்? பேசாமல் ஆண்ட்ரூவியனை வேணால் ஒரு வாட்டி பெஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சப்ஸ்டியூட் அண்ட் வின். சேவ் டீம் சேவ். ஓகே, கைசேடா இருக்கட்டுமா? இருக்கட்டும், ஏன்னா இந்த மேட்ச் ஒரு கோல் அடிச்சிருக்காரு. இருக்கட்டும், இன்னைக்கு வர கோல். சரி, கேப்டனு ஹாலாண்டு தான். ஹாலாண்டு தான், வேற யாரு? சரி, பெப்பா டுபுராக்குவா? உல்ஸு ஃபுல்லாம் டுப்ராகா. டுபுராக்கோ. ஆனால் இவனுக்கு அவே இவனுக்கு ஹோமு, அது ஒரு இது. சரி, அப்போ ஃபுல்லாக மோமே வைங்க. ஃபுல்லாக வந்து ஃபுல்லாமோட பிக்சர்ஸ் பாருங்க. சரி, எப்படி ஆடி இருக்கானுங்கன்னு பாருங்க. ஃபுல்லாம் வந்து இருங்க, எல்லாம் தோல்வியாக தானே இருக்கு. வெற்றி. ஃபுல்லாமே போடுங்க. ஆனால் என்ன கோல் இது பண்ணிடுறாங்க மேட்ச்சுக்கு மேட்ச்சு. ஒரு கோலாச்சும் அடிச்சிடுறாங்க. போடுங்க. அப்போ வந்து இவனுங்களே இது ஒரு ரிஸ்கி இதுதான். இன்கேஸ் உல்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும் வாய்ப்பு இருக்கு, போன மேட்ச்சில் பண்ண மாதிரி. என்ன பண்ணுறது? சரி, இது அப்புறமா யோசிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு இந்த டீம் இப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு சப்பு இவனே இருக்கட்டும். பாருங்க இவ்வளோ. சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு இதோட லிவர்பூல் ஒரு கோல் அடிச்சு விட்டாங்க. கோல் அடிச்சு விட்டாங்க. யார் கோல்? எக்கிட்டிக்கு. ஃபைனலி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த டீமே ஓகே தான் நினைக்கிறேன். அதனால் இப்போ இந்த வாட்டியாச்சும் யார் நெக்ஸ்ட் கேம் வீக்கில் பாயிண்ட் வருதா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீக்கில் உள்ள வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அசாசின், அப்புறம் உங்கள் ஹனிபல். ஐயா வணக்கம் சொல்லிடுங்க. நன்றி, வணக்கம். சிசிவி இருக்கீங்களா? சிசிவி போயிட்டாப்புல, குழந்தை தூங்க போயிடுச்சு. அதனால் ஓகே, நன்றி, வணக்கம்.